கேட்டுக்கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஜேக்கப்ஸ் கிச்சனுக்காக மதுரை தேனி பைபாஸ் ரோட்டில் இருக்கோம். இந்த ரோட்டிலேருந்து ஒரு அவரக்காய் தோட்டத்திலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வர்ற வழியில் ஆவாரம்பூ நிறைய பூத்துருந்ததை பார்த்தோம். அதனால் ஆவாரம்பூவையும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து அவரைக்காயையும் பறிக்க போகிறேன். இப்போது இந்த அவரைக்காயையும் ஆவாரம்பூவை வச்சு நம்ம ஒரு கூட்டு பண்ண போகிறோம். அந்த கூட்டுக்கு பேர் ஆவாரம்பூ அவரை கூட்டு. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அவரைக்காயை பறிக்கலாம். எங்கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, பறிப்போமா? ஸோ அவரைக்காய் நான் பறிக்கிறத விட அவரைக்காய் தோட்டத்தில் இருக்கவங்க பறித்து விட்டா பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு தேவையான அவரைக்காயை பறிச்சாச்சு. தேவையான ஆவாரம்பூவும் கையில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஆவாரம்பூ அவரை கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆவாரம்பூ அவரை கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி, அவரைக்காய் 100 கிராம், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, கடுகு 1 தேக்கரண்டி, வரமிளகாய் 4, கடலைப்பருப்பு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, சீரகத்தூள் 1 தேக்கரண்டி, நெய் 2 மேஜைக்கரண்டி, மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைத்த துவரம்பருப்பு 1 கப், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆவாரம்பூ இருக்குல்லையா, அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஆவாரம்பூ வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃப்ளவர். ஒருவேளை இந்த பூவெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக சிட்டி சைடு வந்து இது கிடைக்காது தான். அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கவே இருக்குது நாட்டு மருந்து கடை. அந்த நாட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் வாங்கி, அதுவும் நல்லா ட்ரை பண்ணி அதை க்ளீன் பண்ணி நல்லா நயமான ஆவாரம்பூவை பேக்கெட்டில் போட்டெல்லாம் விற்கிறாங்க. இப்போ தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பருப்போடு சேர்த்து போடுறப்ப அப்படியே வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரைட், இப்போ சமையல் ஆரம்பிப்போம். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பெருங்காயத்தூள், அது கூட கொஞ்சம் கடுகு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு, வரமிளகா ஒரு 4 வரமிளகா போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். இது கூட கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டுட்டு அதில் துவரம்பருப்பை சேர்த்துக்கணும். துவரம்பருப்பை சேர்த்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆவாரம்பூவை அதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றீங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா இதில் அவரைக்காய் வேறு போட போகிறோம் நம்ம. ஓகே, இப்போது தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறப்பமே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பறிச்சுட்டு வந்த அவரைக்காயை இதில் கட் பண்ணி போட போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம அவரைக்காயில் போட்டுடலாம். முதல்ல அவரைக்காயை நம்ம இந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி இது மாதிரி எடுக்கணும், உங்களுக்கு தெரியும். எடுத்துகிட்டு நேராக ஸ்கொயராக இப்படி வெட்டி போட்டுடலாம்.
தேவையான அவரைக்காய் அந்த பருப்பில் போட்டாச்சு. நல்லா இதை கொதிக்க விடுங்க. பருப்பு வந்து கெட்டியாகிட்டே இருக்கும், அதனால் நீங்கள் அப்பப்போ தண்ணி ஊற்றி நல்லா அந்த அவரைக்காய் சாஃப்டாக வேறு வரைக்கும் அதை குக் பண்ணணும். பருப்பு அப்படியே கெட்டியாகிட்டே இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி துவரம்பருப்பில் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருப்பீங்க, அதனால் பத்தாமல் இருந்ததுன்னா நமக்கு தேவையான ஒரு நல்ல பிரைட் கலரில் ஒரு பிரைட் எல்லோ கலரில் ஒரு பருப்பு, அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக விடலாம். நான் சொன்ன மாதிரி ஆவாரம்பூ வந்து நல்லா டைம் எடுத்து வேகும், அதனால் பார்த்துக்கோங்க. அவரைக்காயும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பச்சை பச்சையாக அப்படியே போட்டு என்ன கலரில் போட்டோமோ அதே கலரில் இருக்குது. இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் சரி அல்லது சிகப்பு காய்கறிகள் சரி, லைக் கேரட், அப்புறம் அந்த பச்சை காய்கறிகளில் வந்து அவரைக்காய், கீரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கலரில் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகணும். சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டைனிங் டேபிளில் கூட அதே கலர்லாம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மூடி போடாமல் வேக வச்சிங்கன்னா கட்டாயமாக அந்த கலர் வந்து லூஸ் ஆகாது. அது ஒரு நல்ல டிப்ஸ் உங்களுக்கு. ஒருவேளை மூடி போட்டு வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி வேக வைங்க. ஸோ தட் அந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். ஸோ ஈதர் வே பண்ணிங்கன்னா பெட்டர். ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு மாதிரி நீங்கள் குக் பண்ணலாம், அதே கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். பார்த்திங்கன்னா அந்த ஆவாரம்பு போட்டோமே அது காணவே இல்லை, அதுவும் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருச்சு. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு தூள் வாசனைக்காக கொத்தமல்லி அப்படி போட்டேன்னா வாசம் அப்படியே கமகமக்கும். ஸோ பருப்பில் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டோம்னா நல்லா சுடு சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அம்சமாக இருக்கும். ஒரு நல்ல ஊறுகாயை வச்சு அல்லது ஒரு நல்ல வடகத்தை வச்சு சுட்ட அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோம்னா தேவாமிரதமாக இருக்கும். கிச்சன் கிளினிக்கு எல்லாரும் வெல்கம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அதுவும் மலை பூண்டை இந்த மாதிரி கம்பியில் குத்திட்டு இருக்கேன். இந்த வெள்ளை பூண்டை என்ன பண்ண போகிறோன்னா டைரெக்டாக தீயில் காமிச்சு நல்லா அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணி அந்த பூண்டை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான உடம்பை குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூப் ஒன்று பார்க்க போகிறோம். ரைட்டாக பொதுவாகவே பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு வந்து கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள். பூண்டு வந்துங்க கிருமி நாசினி, அதாவது பாக்டீரியா, வைரஸ், கிருமிகளெல்லாம் ஒழிக்கிறது, தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது கேன்சரை உருவாக்கக்கூடிய ஆக்சிடென்ட் ரேடிக்கல்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவோம், அதை எல்லாத்தையும் அது ரிமூவ் செய்யும். ஸோ அதனால் கேன்சர் தடுக்கக்கூடிய ஒரு சக்தி கூட இந்த பூண்டுக்கு உண்டுங்க. பூண்டு வந்து வாரத்திற்கு 3 நாள் உட்கொண்டால் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க அந்த ஹெல்த்தியான சுட்ட வெள்ளை பூண்டு சூப் உங்களுக்காக. சுட்ட பூண்டு சூப் செய்ய தேவையான பொருட்கள்: சுட்ட வெள்ளை பூண்டு 5 பல், அரிசி மாவு 1 மேஜை கரண்டி, சுக்குப்பொடி 1 தேக்கரண்டி, ஆலிவ் எண்ணெய் 1 தேக்கரண்டி, நறுக்கிய பெரிய வெங்காயம் 2 மேஜை கரண்டி, பச்சை மிளகாய் 1, நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, புதினா தேவையான அளவு, எலுமிச்சை சாறு
1/4 பழம், உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ ஒரு பேனில் பூண்டு சுட்டது போட்டாச்சு இல்லையா, அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் பக்கத்தில் ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறோம். அது கூட பொடியாக வெட்டின பெரிய வெங்காயம், காரத்துக்காக சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரைட், இப்போ ஆனியன் போட்டு லேசாக ஃப்ரை பண்ண போதும், ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. பொடியை வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதை போட்டுட்டு நல்லா ஒரே ஒரு கிண்டி விடுங்க. இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. முக்கியமாக என்னென்னா ரொம்ப தண்ணியாக இந்த சூப் இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு அதை கொஞ்சம் கெட்டியாக்கிக்கிறோம். ரைட், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் கொஞ்சம் சுக்கு பொடி போடலாம். ஆல்ரைட், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கத்தில் அரிசி மாவு கலந்து விடுங்க. அரிசி மாவு போட்டோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே லேசாக கெட்டியாகும். இந்த மாதிரி கரண்டி வச்சானே கிண்டுறோம்ல, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூண்டை அப்படியே உடச்சி விடுங்க. நம்ம பண்ணிட்டு இருந்த சூப் ரெடியாக போகுது. இப்போ கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க. 1/4 வாசி எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டோம்னா நம்ம பண்ணிட்டு இருந்த சூப் ரெடி. இந்த சூப் எப்படி இருக்குன்னா, இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளேவரோடையும் தேவையான லைட்டான ஒரு கலரோடையும், ஆனால் தேவைக்கு அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸோடையும் இது இருக்கும். பூண்டு சூப், சுட்ட பூண்டு சூப் வாரத்துக்கு 3 வாட்டி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் பருமன் குறையும். ஏன்னா அது உடல் பருமனை மட்டும் இல்லை, உங்களுக்கு கொலஸ்ட்ராலே குறைக்குது, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்தால், ரத்த கொதிப்பு இருந்தால் அதுவும் குறையுது. ஓகே, என்ன பண்ணுறோன்னா ஒரு பன் எடுத்து கொஞ்சம் பெரிய பீஸாக வச்சு இப்படி ஓரத்தில் போடுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு பன்னு, கொஞ்சம் சூப், அவ்வளோதான். ஸோ இதை சாப்பிட்டு உங்கள் உடம்பை தேத்தக்கூடாது, மெலிய வைக்கணும். ரைட்டா? ஆல் தி பெஸ்ட். இந்த வாரம் சூப்பர் ஷெஃப் ஜூனியரில் நம்ம பார்க்க போகிறது முதல் சுற்றான கேள்வி பதில் சுற்றில் 5ஆம் பாகம். உங்க பேர் என்ன? ஆதித்யா. ஆதித்யா. கொஸ்டின் கேட்கலாமா? சரி, நான் சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்பேன், சரியா?